So hey guys, welcome back to our channel Abhi&Jay's Lifestyle. இன்னோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோ சாரீ ஷாப்பிங் ஹால் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரீசெண்டாக வந்து ஒரு 4 சாரீஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சாரீனை பற்றினா ஹானஸ்ட் ரிவ்யூ எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது, லைக் நான் ஆர்டர் பண்ணதே தான் எனக்கு வந்திருக்கா, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் முன்னாடியே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது எந்த விதமான பிஆர் ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது ஏன் சொந்த காசு போட்டு வாங்கின ஒரு சாரீஸ் தான், அதை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ, லாஸ்ட் மீஷோ சாரீ ஹால் போடும்போது நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இருந்தது அண்ட் நிறைய பேர் வந்து அந்த வீடியோ வந்து லைக் பண்ணியிருந்தீங்க. அதுவே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல ஒரு குட்டியா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபியூச்சர்ல என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்களும் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, வீடியோக்குள்ள நான் வந்து சாரீஸை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸையும் காட்டிடுறேன். இது வந்து லாஸ்ட் அந்த மீஷோ சாரீ ஷாப்பிங் ஹாலில் வந்து காமிச்சிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது இப்படிதான் இருக்கும். நல்லா வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். ஆக்சுவலி என்ன சொல்றது, மெட்டீரியல் வைஸ்லாம் ஓகே. எனக்கு இந்த நெக்ல இருக்கிற அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிலதான் விழ ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. அண்ட் வந்து கையிலையுமே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஹிப் பெல்ட் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு, அது நம்மளுக்கு வந்து சுத்தமா எனக்கு செட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் வந்து போட்டு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த இடம்லாம் எனக்கு பயங்கர லூஸா இருக்கு, அதனால வந்து ஒரு பெல்ட் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஃபிட்டிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து பெல்ட் போட்டு பேரப் பண்ணியிருக்கேன். நல்லா நம்மளுக்கு வந்து ஆங்கிள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து லென்த் வந்து வருது. ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட இது. பேக்ல வந்து கம்ப்ளீட் பேக் நல்லா க்ளோஸ்டா இருக்கிற மாதிரி நெக் தான். அண்ட் வந்து ரொம்ப டீப்லாம் கிடையாது, நம்ம டீசெண்டா இருக்க நெக். இதெல்லாம் வந்து போட் நெக்கும் சொல்ல முடியாது, போட் நெக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது, பட் ஆனால் வந்து அந்த கொஞ்சம் ஹையா நெக் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் வந்து இந்த மீஷோவில் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தது. இதோட லிங்க் வேணாலும் லாஸ்ட் போன வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து இங்கே மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சாரீஸ்குள்ளே போகலாம். சாரீஸை நான் காட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் மீஷோலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் 6 or 4 ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஐ திங்க் பேக் ஆஃப் 6 or 4. ஓகே, பேக் ஆஃப் 6 தான் வாங்கியிருக்கேன். 1 2 3 4 5 6 பேக் ஆஃப் 6 சாரீ பேக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒன்றும் ஓப்பன் பண்ணி யூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் மெட்டீரியல் வைஸ் வந்து ஓகேஷாக தான் இருக்கு, ரொம்ப ஒன்றும் பெஸ்ட் குவாலிட்டி அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா வந்து ஒரு 10 சாரீ நம்ம நல்லா தின்னா இருக்கிற சாரியா இருந்தா ஒரு 12-13 சாரீ கிட்டத்தட்ட நம்மளால வைக்க முடியும். நல்லாவே ஸ்பேஷியஸா இருக்கு. அண்ட் வந்து இங்க டிரான்ஸ்பரண்ட் ஸ்பாட் இருக்கு. நான் மெயினா வந்து எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்ராடுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட எல்லா சாரீஸுமே நான் வந்து பொட்டியில எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தடவையும் அந்த பொட்டியை திறந்து நம்ம சாரீஸை பிக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் ஒரு மெயின்டைனும் பண்ண முடியலனால பொட்டியில வைக்கிறதுனால. ஸோ அதனால தான் மெயினாக இந்த சாரீ பேக்ஸ் நான் வந்து போட்டேன். ஸோ இது பேக் ஆஃப் 6 வந்து அரௌண்ட் 296 or 276 பே பண்ணேன். எனக்கு ஷியோரா ஞாபகம் இல்லை. நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் இங்கே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதுக்கு மட்டும் எனக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஞாபகம் இல்லை, நான் எழுதி வைக்க மறந்துட்டேன். பட் நல்ல ரூம்ஸ் இருக்கு. லைக் நான் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் இதோ ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் கூட அப்டேட் பண்ணுறேன். பட் குவாலிட்டி வைஸ் வந்து ஒரு 200 rupeesக்கு 6 பேக் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்வேன் நான். என்ன சொல்கிறேன், ரொம்ப திக்காக இருக்குன்னா மெட்டீரியல் சொல்ல முடியாது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, நாட் பேட் அப்படின்னு நான் சொல்வேன் நான். எனக்கு வந்து ஓகே, நல்லாவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 சாரீ நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச இந்த வீடியோலயே எண்ட்ல வந்து நான் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லாட்டி செப்பரேட்டா என்னோட வேற ஏதாவது நான் வீடியோஸ் போடும்போது அந்த வீடியோல வந்து இதோட பத்தி டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன். பட் வர்த் அப்படின்னு தான் சொல்வேன் நான். நல்லாவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மெயினா நான் வந்து இந்த வயர் டிரான்ஸ்பரன்சிக்கு அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தாதான் என்னென்ன சாரீஸ் உள்ள இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால தான் நான் மெயினாக இந்த மாதிரி எடுத்தேன். என்கிட்ட க்ளோஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லா சாரியும் ஒன்னொன்னா எடுத்துட்டு திரும்பி அப்புறம் உங்களுக்கு வேண்டியதை எடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி எடுத்தேன் நான். ஸோ
ஓகே 200 ஒரு 250 ஒரு 300 ரேஞ்சஸ்க்கு இது நல்லாவே வருதுன்னு தான் சொல்வேன். ஸோ இந்த பேக்ஸ் நான் வந்து 6 பேக்ஸ் வந்து சாரீ ஆர்கனைசர் நான் வந்து பிக் பண்ணிடுறேன். இதோட லிங்க்கும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்கல, நான் நினச்சேன்னா யாரும் கேட்டாங்கன்னா கொடுத்துக்கலாம் தான் நான் யோசனை பண்ணேன். நிறைய பேர் வந்து அந்த சாரியோட லிங்க் கொடுத்துருந்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த தடவை நான் வந்து கண்டிப்பாக சாரியோட லிங்க்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துறேன். சில சாரீஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுறதுனால என்னால் லிங்க்ஸ் கொடுக்க முடியல. இருக்கிற அவைலபிலிட்டி இருக்கிற சாரீஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சாரீ வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கியிருந்த சாரீ வந்து இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஆர்ட் சில்கா, இது வெறும் சில்க் சாரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரயான் மெட்டீரியல்லே, சாரியில் ரயான் மெட்டீரியல் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு, எல்லாமே ஓகே. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த சாரீ நான் ஆர்டர் பண்ண கலர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிளாக். ஆனால் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மெரூன் கலர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஆர்டர் பண்ணி எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுமா. ஸோ அதனால வந்து ரிட்டர்ன் விண்டோ ஆப்வியஸ்லி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் ரிட்டர்னும் பண்ண முடியல. லைக் வந்து நான் ரிவ்யூஸ் மட்டும் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரிட்டர்ன் விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சுன்றதுனால என்னால் ரிட்டர்ன் பண்ணிட்டு மாற்றவும் முடியல. பட் ஓகே, இந்த சாரீ என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 296 rupees இந்த சாரீ. இதுதான் இதோட பிளவுஸு. இது வந்து ஆர்கன்ஸா பிளவுஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிளவுஸோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது. ஆப்வியஸ்லி நான் இந்த பிளவுஸ் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த சாரீக்கு நான் வேற ஒரு பிளவுஸும் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இந்த சாரீ வைஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த சாரியில் இருக்கிற பிரிண்ட் இந்த கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே இதுமாதிரி கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வரும். அண்ட் முந்தியில் மட்டும் நம்மளுக்கு வந்து இது மாதிரி லேஸ் ஒர்க் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட ஒரு சைட் சாரியோட ஒரு சைடில் மட்டும் நம்மளுக்கு அந்த லேஸ் ஒர்க் வந்து வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சாரீ வைஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. பட் அந்த பிளாக் கலர் வந்து இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. ஏன்னா நான் வந்து இந்த பிளாக் மைண்டில் வச்சு தான் நான் வந்து ஒரு பிளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்தது. அண்ட் வந்து எங்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்கிறது என்னன்னா, நம்ம வந்த உடனே ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னன்னா, மீஷோலேருந்து வந்த உடனே இனிமேட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும், டிலே பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்றதையும் நான் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ அது ஒன்று மட்டும்தான். பட் சாரீ வைஸ் மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து 296 rupees இந்த சாரீ. ஸோ 296 rupeesக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்வேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 296க்கு ஓகே. ஆனால் வந்து நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு இதில் கேமராவில் கேப்சர் ஆகுமான்னு தெரியல. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. லைக் அந்த ஆல்ரெடி வந்து ஃபேட் ஆன மாதிரி, அதாவது அந்த அது ஆல்ரெடி அந்த பிரிண்ட் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ 296 rupeesக்கு இவ்வளோ தான் வரும்ன்றது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து அதை வந்து மேக்ஸி கவுனாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வாங்கினேன். பட் சாரியாக பார்க்கும்போது அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்றதால நான் கொஞ்ச நாள் ஒரு 2-3 தடவை சாரியாக வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மேக்ஸி கவுனாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். மேக்ஸி கவுனாக ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணேன்னா. ஆனால் வந்து இந்த சாரியை பற்றி ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் என்ன மாதிரி வந்து அக்கேஷ்னலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த சாரீ வந்து வாங்கலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 296 rupees இருந்தாலுமே அது சில பேருக்கு பெரிய காசாக தான் இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கேரளா ஓணம் சாரீ வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். சாரியெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா சாரீ வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே எனக்கு ஓகே தான். அண்ட் இதோட முந்தி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம யூஸ்வலாக கேரளா சாரீஸில் நம்மளுக்கு முந்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது, லைக் பிளெயின். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட 1.25 மீட்டர் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளவுஸ் வந்து ரன்னிங்லேயே தான் இருந்தது. நான் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாரீ வந்து நல்லா அகலமாக இருந்தது, நல்லா பெரிய சாரியாக இருக்குது. அது ஒரு பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். அதெல்லாம் எனக்கு ஓகே தான். எனக்கு என்ன ஒரு பெரிய ஹியூஜ் டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் 2 இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, கரெக்டாக நம்மளோட
இந்த பார்ட் வரும் இல்லையா, இங்கே பார்த்தீங்க உங்களுக்கு தெரியும் எழுதியிருக்காங்களா பென்சில் எழுதியிருக்காங்களா, அது ஏதாவது மார்க்கரா பென்னா எனக்கு எதுவுமே தெரில. ஸோ இந்த மாதிரி சாரியில் அதோ இன்னொரு ஸ்பாட்லேயும் இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ சரிதான். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டும் போது கரெக்டாக இந்த பார்ட்டில் அது வருது, மறைக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் வந்து வீடியோவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். பட் சாரீ வைஸ் ஓகேன்னு சொல்லுவோம், குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பர். இந்த ஒரு ட்ராபேக் மட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்மளும் காசு போட்டு தான் வாங்குறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இது என்ன, இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 438 rupees. ஏன்னா அப்போ ஓணம் சீசன்றதுனால ஆப்வியஸ்லி வந்து அது ப்ரைஸ்டாக தான் இருக்கும். அதனால 438 rupeesக்கு இது என்ன எனக்கு சேல் பண்ணியிருந்தாங்க. ஓகேஷன் சொல்வேன். இதுவுமே நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், நான் எந்த சாரியுமே இல்லை லேஸில் துவைக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்து வேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 or 2 hours அந்த மாதிரி தான் நான் வேர் பண்ணுவேன். நான் எனக்கு வாஷ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. சில சாரீஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வரப்போ நான் வந்து மம்மிகிட்ட கொடுத்து ட்ரை கிளீனிங் பண்ண சொல்லிடுவேன் சில சாரீஸ்லாம் மட்டும். ஸோ அதனால் வந்து எனக்கு பெருசாக நான் வாஷ் பண்ணுற மாதிரி எனக்கு நெசசிட்டி இல்லைன்றதுனால எனக்கு அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் அதையும் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். நான் வாங்குறது எல்லாமே வந்து ரொம்ப ஒகேஷ்னலாக கட்டுறதுக்காக தான் வாங்குவேன் நான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு புடவையோட நெசசிட்டி அவ்வளோதான். ஸோ அதையும் நான் வந்து இங்கே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சில்க் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. செம்ம லைட் வெயிட்டு, செம்ம லைட். இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு மெரூன் சாரீ காமிச்சேன், அதுவுமே பயங்கர லைட் வெயிட் தான். இதுவுமே பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் எங்கேயா பக்கத்தில் டெம்பிள்ஸ் எங்கேயாவது போகிறோம், இல்லை இந்தியாவிலே கூட நம்ம யாருனா டெம்பிள்ஸ் எங்கேயா போகிறோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ வேர் பண்ணிக்கிறதுக்கு. நல்லா காட்டனாக இருக்குது, செம்ம லைட்டடாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது சாரீ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி வந்து பார்டர் வந்து நல்லா ஒரு மெரூன் ரெட்டிஷ் இதில் பார்டரில் எலிஃபேண்ட் போட்டு வருது, எலிஃபேண்ட் ஒரு ஃப்ளவர் பிரிண்ட் வருது. பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி இக்கட் டிசைன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. லைக் இந்த மாதிரி பாடி ஃபுல்லுமே நம்மளுக்கு ஒர்க் இருக்கு. மேலே வந்து இது பார்டர் மாதிரி கைண்ட் ஆஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, செல்ஃப் பார்டர். ஆனால் லைக் தனியாக பார்டர் மாதிரி இல்லாமல் செல்ஃப் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ப்ளவுஸ் அட்டாச்சுன்னு தான் போட்டிருக்காங்க, பிளெயின் ரெட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த என்ன சொல்கிறது, இந்த மெட்டீரியலோட ப்ளவுஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க, லைக் பேப்பர் சில்க் ப்ளவுஸ் தான் போட்டிருந்தாங்க. சாரீ வந்து வெறும் இந்த சாரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 176 rupees மட்டும்தான். 176 rupeesக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். எனக்கு எந்த விதமான ஃபால்ட்டுமே எனக்கு தெரியல. நான் இது மெயினாக வாங்கினதுக்கு ரீசன் வந்து லைக் லோக்கல் எங்கே நம்மளுக்கு டக்குன்னு டெம்பிள் போகிற மாதிரி இருக்குன்னா அப்போ வந்து இது கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லைக் கேரி பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நான் இருக்கணும்னு வாங்கினேன். அண்ட் இன்னொரு மெயின் பர்பஸ் நான் வாங்கினது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், லைக் நான் வந்து இதுவுமே மேக்ஸி கவுன் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பார்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு மேக்ஸியோ இல்லை குர்த்தாவோ கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணித்து எனக்கு. அதனால தான் நான் மெயினாக ஸ்பெசிஃபிக்காக இந்த சாரீ வந்து வாங்கினது. இது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 176 rupees மட்டும்தான். ஐ திங்க் 196 என்னமோ போட்டிருந்து. ஒன்லி ரிட்டர்ன்ஸ் அந்த டிஃபெக்ட் இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுனால 176 எடுத்தேன். அந்த இது வந்து ஒரு மாடல் வேர் பண்ணி போட்டிருந்தாங்களே, அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்க வேர் பண்ணியிருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு சாரீ வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு சாரீ, இது மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்வேன். இது கிட்டத்தட்ட 782 rupees இந்த சாரீ. ஆனால் 782 rupeesக்கு வேர்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேர்துன்னு சொல்லுவேன். அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. நான் எப்படி அந்த இமேஜில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு வந்திருந்தது. கலர் கூட மாறல ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா மீஷோவில் மேக்ஸிமம் வந்து இமேஜில் வேற ஒரு கலரில் இருக்கும், நம்மளுக்கு வீட்டுக்கு வரும்போது வேற மாதிரி ஒரு கலரில் இருக்குது, அது ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ராயல் பர்பிளிஷ் ப்ளூன்னு நான் சொல்லுவேன். ராயல் சொன்ன பர்பிளிஷ் ப்ளூ. இது வந்து நம்மளுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கலர் வந்து லைட் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபுல் பாடி ஃபுல்லாக இந்த பிரிண்ட் வரும். அண்ட் வந்து மேலேயும் பார்டர் இருக்கும், கீழே வந்து நல்லா பெரிய பார்டர், நல்லா இவ்வளோ பெரிய பார்டர். இது நல்ல பெரிய பார்டர். மெயினாக நான் இது வாங்கினதே இந்த ரீசனுக்காக தான். இது வந்து காட்டன் சில்க். இது வந்து காட்டன் சில்க். இது வந்து சில்க் கிடையாது, காட்டன் கலந்த சில்க். இதோட பிளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுல் இந்த புட்டா டிசைன் போட்டு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியா இருக்கு. இந்த saree நான் வந்து பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு நான் வந்து வேர் பண்ணி நான் ஒரு நாள் வீடியோவோ ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்றேன் நான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப இது நான் ஆக்சுவலி ரொம்ப பயந்துட்டே தான் வாங்கினேன். ஏன்னா வந்து சப்போஸ் இந்த கலரே வராமல் வேற கலர் வந்துருச்சுன்னா நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து 4 தடவை வந்து கார்ட்ல போட்டு எடுத்து போட்டு வாங்கினேன். இது வந்து 782 rupeesக்கு ரியலி வர்த். பட் அகெயின் நான் சொல்றேன், நான் வந்து ரொம்ப ரெகுலர் யூசேஜுக்கு saree வேர் பண்ற ஆள் கிடையாது. நான் வந்து ஒகேஷனலா கட்டுறதுனால எனக்கு இந்த saree எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் நீங்க வந்து ரெகுலரா கட்டுவீங்க, அதே மாதிரி வந்து துவைப்பீங்க, நீங்க ரெகுலரா உங்க sarees வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த saree வந்து எனக்கு தெரியல. லைக் வந்து ரெகுலரா வாஷ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் என்ன மாதிரி ஒகேஷனலா வேர் பண்றீங்க, சும்மா ஒன்ஸ் இன் வைல் தான் இந்த saree நீங்க வேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா 782 rupeesக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்வேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த saree. சீரியஸாவே சொல்றேன், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மெட்டீரியலுமே நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த பார்டர் வந்து ரொம்ப அழகா இருக்கு, பெரிய பார்டர் கான்ட்ராஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ப்ரெட்டியா இருக்கு. அண்ட் மோரம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து வச்சு பார்க்கும்போதே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இமேஜ்ல பார்க்கும்போதே வந்தோடனே இந்த saree தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து செக் பண்ண எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. லைக் வந்து காட்டன், நல்ல காட்டனாகவும் இருக்கு. லைக் ரொம்ப ஒன்றும் மொடன்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, நல்லா சிக்கன் நிற்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் இதை கட்டும் போது நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 sarees தான் நான் வந்து இந்த தடவை மீஷோல வந்து ஷாப் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுல உங்களுக்கு உங்களோட saree எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லுங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பிளேஸ் பண்ணிடுறேன். நீங்க உங்களுக்கு வேண்டிய saree நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, it's bye from Abhi. Bye bye.